ஆனால் எப்போனா வரும் கரண்ட்டு ஷிங்ஷான் பார்க்கறதுக்கு? இன்னைக்கு ஃபுல் டே வராதுடா லட்டு, இன்னைக்கு ஷட் டவுன். இன்றைக்கி தாண்டா நான் நிம்மதியாக தூங்குவேன். வாழ்க்கை ஃபுல்லாக இப்படியே போயிடுவேன்னு நினச்சேன். இப்போ நான் சூப்பர்வைசர். நாளைக்கு கம்பெனிக்கு போனால் என்னை எல்லாம் சார்ன்னு கூடுவாங்க. எப்படி தெரியுமா? இதுக்கப்புறம் நான் உங்கள் கீழே தான் வேலை செய்யணுமாடா? ஆமாண்டா, நான் சூப்பர்வைசர். இதில் வேணா நான் உனக்கு கீழே வேலை செய்யலாம், ஆனால் நான் எப்போவுமே உனக்கு மேலே தான். புரியல? டேய், எப்போவுமே நான் உனக்கு மேலே தான்டா. டேய், அதெல்லாம் அந்த காலம்டா, அந்த காலம்லாம் கிடையாது. எப்பவுமே நான் உனக்கு மேலே தான். நாங்கள் தான் மேலே, எப்பவுமே நான் தாண்டா மேலே. டேய், நான் தாண்டா சொன்னா புரியாதடா உனக்கு? 1000 வருஷமா நாங்கள் தான் மேலே இருக்கிறோம். இதுக்கப்புறமா நாங்கள் தான் மேலே இருப்போம். எப்பவுமே நாங்கள் தாண்டா மேலே. அந்த காலம்லாம் மாறி போய் ரொம்ப நாள் ஆச்சுடா. இப்போ நாங்கள் தாண்டா மேலே. புரியலையாடா உனக்கு? புரிஞ்சுக்கடா. அண்ணா, யாருன்னா இவங்க இப்படி அடிச்சுக்கிறாங்க? அது ஒன்றும் இல்லை, அவங்க கேஸ்ட்டுக்காக அடிச்சுக்கிறாங்க. கேஸ்ட்னா? கேஸ்ட்னா ஹியூமனோட சென்ஸில் உருவான ஒரு நான்சென்ஸ். அந்த நான்சென்ஸ்க்கு இந்த நான்சென்ஸ் ஏன் அடிச்சுக்கிறாங்க? இவங்க மட்டும் இல்லை, ரொம்ப பேர் அப்படி தான் சென்ஸை வச்சுன்னு நான்சென்ஸாக அடிச்சுன்னு இருப்பானுங்க. இப்போ தெரியும் யார் மேலேன்னு. ஓடு ஓடு. எப்பவுமே நான் தாண்டா மேலே. டேய், நான் தாண்டா மேலே சொன்னா புரியாதடா உனக்கு? 1000 வருஷமா நாங்கள் தான் மேலே போகிறோம். இதுக்கப்புறமா நாங்கள் தான் மேலே இருப்போம். எப்பவுமே நாங்கள் தாண்டா மேலே. அந்த காலம்லாம் மாறி போய் ரொம்ப நாள் ஆச்சுடா. இப்போ நாங்கள் தாண்டா மேலே. புரியலையாடா உனக்கு? புரிஞ்சுக்கடா. அண்ணா, நிஜமாவே 7 இருக்குதா? அதான் நேற்று நைட்டு பார்த்தோமே. அப்போ வா, போய் எல்லாருக்கிட்டமே சொல்லலாம். சொன்னால் யாரும் நம்ப போகிறாங்க? விடு. உத்தரப்பிரதேசத்தில் இரு மதத்தினருக்கு இடையே ஏற்பட்ட கலவரத்தில் 4 பேர் உயிர் இழந்தனர். ஆப்பிரிக்காவில் சோறு இல்லாமல் சாவுறானுங்க. இங்கே 3 வேலையும் தின்னு போட்டு மதத்துக்காக அச்சுன்னு சாவுறானுங்க. அண்ணா, இப்படி மதத்துக்கு அச்சுக்கன் சாவறாங்க. ஒருவேளை மதமும் ஹியூமனோட சென்ஸில் உருவாய்ந்தா அதுவும்
உத்தரப்பிரதேசத்தில் நேற்று நடந்த மதக்கலவரத்திற்கு காரணமான 2 நபர்களை வானத்திலிருந்து வந்த மர்ம பொருள் ஒன்று அவர்களை கடத்தி சென்றனர். இதை நேரில் பார்த்த சிலர் அது வேற்று கிரகவாசிகளின் பறக்கும் தட்டு என்கின்றனர். நம் பூமியில் வேற்று கிரகவாசிகளின் நடமாட்டம் இருக்கின்றதா? எதற்காக அவர்களை கடத்தி சென்றனர்? யார் அந்த வேற்று கிரகவாசிகள்?